சிறுத்தை வந்து மானை வேட்டையாட நம்ம ரூமுக்கு பக்கத்துலேயே வந்துடுச்சு. ஆமாம் செம்ம சைட்டிங் தெரியுமா? என்ன சவுண்டு? உயிர் பிறந்த சவுண்டு. அதான் இங்கேருந்து இப்படி வந்த லெப்பர்டு இப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த போஸ்ட் இருக்குல்ல, போஸ்ட்டுக்கு பக்கத்தில் அப்படி ஓடிச்சு. தெரியுது அதான் போகுது. ஹாய், குட் மார்னிங் ஆல். இந்த பந்திப்பூர் ட்ரிப்போட நேற்று செக்இன் ஆகி ஒரு பெரிய அட்வென்ச்சர் நேற்று நடந்தது. சிறுத்தை வந்து மானை வேட்டையாட நம்ம ரூமுக்கு பக்கத்துலேயே வந்துடுச்சு. இப்போ எனக்கு அப்படியே பேக் சைடு இந்த இடத்துல தான் வந்து மான் எல்லாம் வந்து அசம்பிள் ஆகியிருந்தது. இங்கே தான் வந்து நைட்டு அங்கே ஆப்போசிட்டில் கோகிலாவிலேருந்து வந்து இங்கே வந்துடுச்சு. சிறுத்தை வந்து பதுங்கிடுச்சு. அங்கே பதுங்கினதை நாங்கள் பார்த்துட்டோம். மான் ஃபஸ்ட்டுக்கு அலாரம் கால் கொடுத்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிடுச்சு. அதுக்கு தெரியல, போயிடுச்சு போல் இருக்குன்னு நினச்சிச்சு. பட் ஆனால் அது அந்த புதருக்கு இடையில மறைஞ்சிருந்தது. நாங்கள் ஃபோனில் இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது கண்ணு மட்டும் சின்னதாக நல்ல லைட்டு மாரி அடிச்சுட்டே இருந்தது. அதை வச்சு அங்கே தான் பதுங்கியிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே கேன்டீன்லேருந்து சாப்பிட்டு போனவங்க நாங்களும் இங்கே டார்ச்சில் அடித்து பார்த்தோம்னா அவங்களும் அந்த சைடு போயிட்டு அந்த ரோட்லேருந்து அடித்தோடனே அது என்ன ஆகிடுச்சு, ரொம்ப நேரம் ஏறக்குறைய ஒரு 1/2 hourக்கு மேலே அங்கேயே பதுங்கி இருந்தது. அதுக்கப்புறம் அடித்தோடனே இது என்ன பண்ணிச்சு, சரி இதுக்கு மேலே இங்கே எல்லோரும் ஒரே க்ரௌடடாக இருக்குது, ஹண்டிங் பண்ண முடியாது இன்றைக்கி அப்படின்ட்டு அது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து அப்படியே வந்து 4 கால் பாய்ச்சல் அப்படியே கிராஸ் பண்ணி ஓடி போச்சு. செம்ம அட்வென்ச்சராக இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸு. உண்மையிலே லைஃப்பில் மறக்கவே முடியாது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அதாவது ஒரு வேட்டையாடுறதுக்காக ஒரு ப்ரிடேட்டர் வந்து ஒரு மானை தாக்கத்துக்கு வரும்போது நான் இது வரைக்கும் நேரடியாக பார்த்ததே கிடையாது. ஃபஸ்ட்டு டைம் பார்த்தோம். மானெல்லாம் தலை தெறிக்கி அது ஒடியாந்தோன்னா தலை தெறிக்கி ஒடியாந்து இந்த பக்கம் ஒடியாந்துருச்சு. நம்ம ரூம் பக்கத்தில் தான் நாங்கள் வெளியில் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நானும் என்ன பண்ணேன், கொடுக்குன்னு இங்கேருந்து பசங்கள்லாம் அழைச்சிட்டு உள்ளுக்குள்ளார ஓடிட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அட்வென்ச்சர் ஒன்று இருந்தது. இன்றைக்கி நம்ம சஃபாரி போக போகிறோம். பந்திப்பூரில் மார்னிங் சஃபாரி இருக்குது. மணி இப்போ வந்து 5:50 ஆகுது. 6:30க்கு இது இருக்குது. ஸோ அதனால் இப்போ நம்ம சஃபாரியில் போய் எதையாவது பார்க்க முடியுதாங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, அதுக்கப்புறம் நாங்கள் வரோன்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தோம். ஆனால் பார்க்க முடியல. மறுபடியும் திரும்ப ஹண்டிங் வரணும். திரும்ப 2-3 அட்டம்ப்ட் ஆச்சு நைட்டு. அதால் வர முடியல. அதால் எங்களால் பார்க்க முடியல. ஆனால் சவுண்டு கேட்டுச்சு. அலாரம் காலம் இன்னொரு சைட்லேருந்து கேட்டுச்சு. அதாவது கோகிலாவுக்கு பேக் சைட்லேருந்து கேட்டுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு சைட்லேருந்து அலாரம் கால் வந்திருந்தது. எனக்கு தெரிஞ்சு அதோட டின்னரை முடிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். மானை நைட்டே வேட்டையாடிச்சு, வேற ஒரு ஏரியாவில் வேட்டையாடிடுச்சுன்னு நினைக்கிறேன். நாம் சஃபாரி பாயிண்ட் போயிட்டு அங்கேருந்து சஃபாரி வெஹிக்கிளில் ஏறி இப்போ நம்ம சஃபாரி போய்கிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார நுழையில. ஆனால் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு யானை கூட்டம் வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேயே வந்து நின்றுட்டு இருந்தது. இது நம்மளுடைய லக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டார்டிங்லேயே இப்படி ஒரு அனிமல்ஸ் பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து நமக்கு கிடச்சிதுங்கிறது. அதுவும் டிரைவருக்கு வந்து நேராக கொண்டு போய் இந்த யானை பக்கத்துலேயே நிறுத்திட்டாரு.
பாத்தியா புள்ளிதான் சாப்பிடுது. மார்னிங்லே சூப்பர் சைட்டிங் கிடச்சிருச்சு. Actually, now enter the forest. Please maintain silence during safari. Please silence your mobile phones. Don't use flashlight during photography. Okay. One more thing, sighting depends on your luck. This is a natural forest. That's why any questions, any doubt, transmitted wildlife. Thank you. Please don't throw plastic in others' materials. Okay. நமக்கு ஏர்லி மார்னிங் சஃபாரி அப்படிங்கிறதுனால ஒரே பனிமூட்டமாக இருந்தது. எல்லா இடமுமே பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக அந்த காட்டுக்குள்ளார போகிறப்ப ரொம்ப நம்மளே மெய்மறந்து ஒரு ட்ராவல் பண்ணக்கூடிய அனுபவம் நமக்கு கிடச்சிது. என்ன சைட்டிங் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டு இருக்கும்போது ஒரு யானை ஒன்று ரோட்டை மறிச்சிட்டு நின்றுது. அது நம்ம வெஹிக்கிளை அட்டாக் பண்ணுறதுக்காக ஓடி வந்தது. அதை இப்போ நீங்கள் பாருங்கள். Sound scale langurs. It's called black-footed grey langurs, and it's called forest watchman also. When see the tiger leopard make a noise, so that's why called forest watchman. ಅದನ್ನ black-footed grey langur ಅಂತ ಕರಿತೀವಿ. ಅದೇನಾದ್ರು ಹುಲಿ ಚಿರತೆ ನೋಡಿದಾಗ ಕಾಲ್ ಮಾಡುತ್ತೆ, ಅದನ್ನ ಅಲಾರಂ ಕಾಲ್ ಅಂತ ಕರೀತೀವಿ. ಸೊ ಅದಕ್ಕೆ ಅದನ್ನ ಫಾರೆಸ್ಟ್ ವಾಚ್ಮನ್ ಅಂತ ಕರಿತೀವಿ.
elephant. One big group of elephant is there, left side. ದೊಡ್ಡ ಗ್ರೂಪ್ ಆನೆ ಇದೆ ನೋಡಿ ಇಲ್ಲಿ ರೈಟ್ ಅಲ್ಲಿ. See there, elephant is there. Big herd of elephant. நம்ம போயிட்டு இருக்கும்போது சஃபாரி டிரைவர் டக்குன்னு வண்டியை நிறுத்தி சைடில் பாருங்கள் அப்படின்னு சொல்லி காமிச்சாரு. அது எங்கன்னு பார்த்தா புலியோட கால் தடம் இருந்தது. இப்போ ரீசெண்டாக தான் போயிருக்கு, ஏன்னா அது மேலே எந்த வண்டியோட அச்சு எதுவுமே படலை. அதனால் புலித்தடம் வந்து பார்க்குறதுக்கு கிளியராக தெரிஞ்சுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த இடத்த கிராஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நாமளும் சுற்றியில் ஏதாவது இருக்கான்னு பார்த்தோம் கொஞ்சம் நேரம். பட் நம்மளால் எதுவும் அங்கே எதுவும் பார்க்க முடியல. நம்மளுடைய இந்த சஃபாரியோட முக்கிய நோக்கமே புலி இல்லைனா சிறுத்தைகளை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம். ஆனால் இது 2 அனிமல்ஸையும் நம்மளால் பார்க்க முடியல. அதுக்கு பதிலாக கூட்டமாக யானைகளையும் காட்டு மாடுகளையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இதை தவிர புள்ளிமான்கள், மயில் இதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஆக மொத்தம் இந்த சஃபாரி ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம். நம்ம நேராக சஃபாரி பாயிண்ட் போயிட்டு அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு திரும்ப ரூமுக்கு வர போகிறோம். நேற்று ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம தங்கியிருந்த இடத்துலையே ஏகப்பட்ட சிறுத்தைகளை வந்து நம்ம அடிக்கடி பார்க்க முடிஞ்சுது. ரொம்பவே த்ரில்லிங்கான அனுபவமாக இருந்தது. இன்னைக்கு 2வது நாளும் நம்ம அங்கே தான் தங்க போகிறோம். இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம சஃபாரி போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம். ரிட்டர்ன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்னா, நம்ம இந்த பந்திப்பூர் காட்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தான். ஏன்னா அங்கே வந்து பெரிய வெரைட்டி இருக்காது. மீல்ஸ் இருக்கும், சப்பாத்தி இருக்கும். இதுதான் வந்து மதியமும் இருக்கும், நைட்டும் இருக்கும். ஆர்டர் பண்ணால் ஃபுட்டு வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்களாம். பட் ஆனால் ஃபுட்டு பார்க்கும்போது அந்தளவுக்கு இதாக இல்லை. அதனால் நாங்கள் இங்கே சஃபாரி வந்துட்டு பாருங்கள், சஃபாரி வந்துட்டு இப்படி தான் சஃபாரி வந்துட்டு இங்கே ரிட்டர்ன் ஆகிறோம். போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கடை ஒன்று இருந்தது. சரி முட்டை கட்டை வாங்கிட்டு போய் பிரெட் ஆம்லெட் ஏதாவது போட்டுக்கலாமா மார்னிங் சொல்லிட்டு பார்த்தப்ப டிஃபனே இருந்தது. சரின்னு சாப்பிட்டா அப்படியே நம்ம ஊர் டேஸ்ட். இது பாருங்கள், பின்னாடி இருக்கு பாருங்கள், இதுதான் தேஜஸ்வினி அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இங்கே வந்து ஃபுட்டெல்லாம் வந்து நல்லாயிருக்கு. காலையில், மதியம், நைட்டு 3 வேளையுமே கிடைக்குது. இப்போது அதனால் இப்போ மதியமும் நம்ம இங்கேயே வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு அந்த கடையை நான் காமிக்கிறேருங்க. ஹோட்டல் எங்கே இருக்குன்னா எக்ஸாக்டாக அந்த JLR லாட்ஜஸ் இருக்குது, அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். ஸோ அதனால் ஈஸி அக்சஸ் தான். வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுட்டெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. மானுக்கெலாம் இவ்வளோ பேர் நிற்க மாட்டாங்க. எலிஃபெண்ட்டாக இருக்கும். ரைட் சைடில் தான் ஸ்பாட் ஆகுது. ஜூம் பண்ணியிருக்கேன் கொஞ்சம். நல்லா இருக்கு.
வந்துடுச்சு. குட்டி சென்டரில் குட்டி கிளியராக தெரியல, அது இறங்கிடுச்சு அங்கே. இதெல்லாம் பிளிங்க் பண்ணுறது. இன்னைக்கு மார்னிங் ஒரு நல்ல சஃபாரியும் ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சுட்டு நாம் தங்கியிருந்த காட்டேஜுக்கு திரும்பவும் வந்துட்டோம். நேற்று வந்து நம்ம வனஸ்ரீயில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். இன்னைக்கு வந்து சீத்தலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறோம். சீத்தலில் வனஸ்ரீயை விட இன்னும் கூடுதலாக வந்து சிறுத்தையை பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால இன்றைய நாளை வந்து ரொம்பவும் ஆவலோட நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வனஸ்ரீயில் போய் நம்ம செக் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் சீத்தலில் வந்து செக்இன் ஆகணும். நம்ம யதார்த்தமாக சீத்தலுக்கு ஏத்தாப்புல வந்து நின்னோம். அங்கே சர்ப்ரைசிங்காக பார்த்தீங்கன்னா சிறுத்தை ஒன்று, நீங்கள் அந்த பார்க்குறீங்க இல்லையா சிமெண்ட் ஸ்லாபு, அது பக்கத்தில் நின்றுட்டு இருப்பாருங்க, பின்னாடி நிற்கிது, ஒளிஞ்சிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் நான் அதை. நம்மளை தான் பார்க்குது. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். சிறுத்தை வெளியிலே வரல. அது மரத்து மேலே ஏறி போய் படுத்தது. ரொம்ப நேரமாக அது பார்க்கவும் முடியல. அநேகமாக அது தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இந்த டயத்தில் வந்து நம்ம வனஸ்ரீலேருந்து செக் அவுட் ஆகி இங்கே சீத்தலுக்கு செக்இன் ஆகலான்னு சொல்லிட்டு வந்தோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் சீத்தல். மொத்தம் 2 வீடு இருக்குது சீத்தலில். நம்ம சீத்தல் 2 வந்து புக் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது சீத்தல் 2, அந்த சைடில் இருக்கிறது சீத்தல் 1. நேராக பார்த்தீங்கன்னா அது ஹரிணி. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல லெப்பர்ட் சைட்டிங் ஆகக்கூடிய பிளேஸு. இது 2 இடத்துலையுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் வியூஸு. ஹரிணிக்கு அடுத்தபடியாக சீத்தல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ரூமு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹரிணி கொஞ்சம் பழைய பில்டிங்கு, அதனால் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஹரிணியோட சீத்தல் வந்து ரூம் வந்து பெட்டராகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு டபுள் காட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ரூம் வனஸ்ரீயை விட இது ரொம்ப நீட்டாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ரெஸ்ட் ரூமு, பெட்டு எல்லாமே வந்து ரொம்பவே நீட்டாக இருந்தது. இங்கே அங்கே கொஞ்சம் பழசாக இருந்தது, இங்கே எல்லாமே புதுசாக இருந்தது. பரவாயில்ல, ஒரு கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸு ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருந்தது. அதுமாரி சீலிங் ஃபேன் கிடையாது, வால் மவுண்டிங் வச்சுருந்தாங்க. அந்த ஓரத்தில் பாருங்கள், வாலில் வந்து ஏதோ ஒரு சரியாக இது இல்லாமல் உடஞ்சி கீழே விழுந்தது. அதுதான் கொஞ்சம் பயமாக இருந்தது, சேஃப்டி எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு. அப்புறம் வாலில் ஒரு சூப்பரான புள்ளிமான் டிராயிங் வந்து வரைஞ்சிருந்தாங்க. ரொம்பவே நேச்சுரலாக அழகாக இருந்தது அந்த இது பார்க்குறதுக்கே. அந்த பேக்ட்ராப்பில் நம்ம அந்த ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கிறதுங்கிறது நமக்கு உண்மையிலே ஒரு சூப்பர் வைபாக இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் வந்து ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. அதனால் ஈஸியாக வந்து நம்ம வெளியில் சைட்டிங் பார்க்குறது ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு கெய்சர் கொடுத்துருந்தாங்க. 24 ஹவர்ஸும் ஹாட் வாட்டர் வந்து இங்கே கிடைக்குது. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இதை தவிர டாய்லெட்லாம் வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே இருந்தது. நம்ம ரெஸ்ட் ரூம்லேருந்தும் வெளியில் வந்து லெப்பர்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஜன்னல், இதுக்கு பக்கத்தில் தான் இன்னைக்கு நைட்டு ஒரு சம்பவம் ஒன்று நடக்க போகுது. அது என்னங்கிறத லேட்டாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ நீங்கள் பேக் சைடு, இது வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸோட பேக் சைடு, இங்கேயும் ஏதாவது அனிமல் மூவ்மெண்ட் இருக்காங்கிறத இது வழியாகவும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உண்மையிலே இது எல்லா சைட்லேருந்தும் வியூ பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. ஈவன் நீங்கள் ரெஸ்ட் ரூமில் இருக்கீங்கன்னா கூட ரெஸ்ட் ரூம்லேருந்து கூட வெளியில் 4 சைடு என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என்னடா திடீர்னு தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்கிறானேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு தாங்க தீபாவளி. அதுமா நாம இங்கே பந்திப்பூருக்கு வந்திருக்கோம். பந்திப்பூர்ல ஒரு ஃபாரஸ்ட் ஸ்டே, ரொம்பவும் ஃபேமஸான ஃபாரஸ்ட் ஸ்டே இருக்கு. நாம வந்து நேத்து செக்இன் ஆயிட்டு நேத்து வனஸ்ரீல தங்கியிருந்தோம். இன்னைக்கு நாம சீத்தல்ல செக்இன் ஆயிருக்கோம். இப்பதான் ஒரு 11:30 போல செக்இன் ஆனோம். இதுக்கு அப்படியே இந்த சீத்தலோட பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, லெப்பர்டு அப்படியே ஆப்போசிட்லயே நீங்க பார்க்கலாம். இப்போ எனக்கு எதிர்த்தாப்புல பேக் சைடு இருக்கு இல்லையா, அந்த சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா லெப்பர்டு வந்து ரோமிங் ஆகக்கூடிய ஏரியா. இப்போ இங்கெல்லாம் வந்து இப்போ இந்த இடம் நான் நின்று பேசிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த இடத்துலலாம் நைட்டு 9 o'clock மேல ஃபுல் அண்ட் ஃபுல் லெப்பர்டு வந்து ரோமிங் ஆகும். நேற்று நைட்டு ஏதோ பாருங்க, அங்கதான் வந்து தங்கியிருந்தோம் நம்ம. அதுதான் வந்து வனஸ்ரீ. நேற்று செம்மையா இருந்தது. நேற்று மதியத்துல இருந்து நைட்டு வரைக்கும் செம்மையா லெப்பர்டை சேஸ் பண்ணி சூப்பரா பார்த்தோம். இன்னைக்கும் தீபாவளி அதுமா நம்ம லெப்பர்டு சைட்டிங் பார்க்கறதுக்காக கொஞ்சம் பக்கத்துலயே வந்திருக்கிறோம் நம்ம சீத்தலுக்கு.
சைட்டிங் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். காலையிலேயே வந்து இங்கே வந்து பார்த்தேன்னா அங்கே லாங்கில் வந்து ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்து மேலே உட்காந்துருக்கு. அது வரும்னு ஏறக்குறைய 1 hour வெயிட் பண்ணோம், வரவே இல்லைன்னு வெளியில. நேற்று மதியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2:30-3 மணிக்கு மேலே தான் வெளியில வந்துச்சு. அது மாதிரி இன்னைக்கும் வருதாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாம பந்திப்பூர் நம்ம சஃபாரி கேம்ப் பக்கத்துல ஒரு பிரைவேட்டா ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கு. அந்த ஹோட்டல்ல ஃபுட்டு வந்து ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி, பரோட்டா, மீல்ஸு இது எல்லாமே இருக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம், சூப்பராக இருந்தது எல்லாமே. அதனால லஞ்சும் அங்கே ஆர்டர் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம 2 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கோம். போய் லஞ்சை முடிச்சுட்டு வந்து இதே இடத்துல இருந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு த்ரில்லா போக போகுதுங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லு உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். அதனால வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ரெண்டு இருக்கு. இதில் பார்த்துட்டு மூணு சொன்னார். குட்டி ஒன்று, அம்மா ஒன்று, ஒரு பையன். ரெண்டு குட்டி ஒன்று பெருசு, 5 2 பொருள். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். நமக்கு மதிய நேரத்தில் எப்படி ஓய்வு தேவைப்படுதோ, கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறோமோ, அது மாதிரி இதுவும் வந்து ஆக்டிவாக இருக்க மாட்டேங்குது மதிய நேரத்துலையும். சிறுத்தைகள்லாம் என்னன்னா, அது மரத்தில் போய் படுத்தது, ஜாலியாக அது பாட்டுக்கு விளாண்டுட்டு இருந்தது கொஞ்ச நேரம். ஒரு 3 சிறுத்தை இருக்குது, 2 பெரிய சிறுத்தையும் ஒரு குட்டியும் இருக்குது. இது 3மே வந்து விளாண்டுட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தது, அப்படியே மரத்து மேலே படுத்தது, அது பாட்டுக்கு தூங்க ஆரம்பிச்சிடுச்சிங்க. நாங்களும் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே அங்கே வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு அது ஏந்திரிக்கிற மாதிரியே தெரியல.
ஈவினிங் ஒரு 4:30 மணி போல் ஹரிணிக்கு அப்படியே பேக் சைடில் ஒரு 2-3 யானைங்க வந்து நின்றுட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு எங்களால் அதை நோட்டீஸ் பண்ண முடியல, கொஞ்சம் லேட்டாக தான் வந்து அதை நாங்கள் கவனிக்க ஆரம்பித்தோம். அதுவும் பக்கத்தில் வரும்னு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி நின்று பார்த்துக்கிட்டே இருந்தோம். அது அங்கேயே நின்றுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே உள்ளார போயிடுச்சு காட்டுக்குள்ளார. திரும்ப இந்த பக்கம் அது வரவே இல்லை. நாங்களாம் நின்றுட்டு இருந்ததுனால வரலையா இல்லை நார்மலாக எங்களை கவனிக்கலையான்னு தெரியல. ஆனால் அது அப்படியே போயிடுச்சு உள்ளார. யானையை பார்த்துட்டு இருந்த நாம அதை விட்டுட்டு சிறுத்தை வெளியில் வருதானே அப்புறம் சிறுத்தையை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தோட உச்சியில் உட்காந்துட்டு அங்கேயே இருந்து எங்கேயோ விரிச்சு பார்த்துட்டு இருந்தது. மானு வருதான்னு பார்த்துட்டு இருந்ததா என்னான்னு தெரியல. அதுவும் வேட்டைக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுவும் பசியோடு இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நாமளும் அங்கே எவ்வளோ நேரம் தான் இருந்து பார்ப்போம், சரி கீழே இறங்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். நேற்று மாதிரி நம்மளால் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்க முடியல. நேற்று வந்து கீழேயே அங்கே எங்கேயும் விளையாடுறது, அங்கே போகிறது இங்கே போகிறதுன்னுட்டு அங்கே எங்கேயும் போனதுனால நம்மளால் சூப்பராக பார்க்க முடிஞ்சுது சிறுத்தையை. ஆனால் இன்றைக்கி மரத்திலே தான் மேக்ஸிமம் இருந்தது. அதனால் ஜாஸ்தி அதை பார்க்க முடியல. திரும்பி நம்மளை வேற பார்த்துக்குது அது. ஈவினிங் டைம் ஆக இந்த மான்கள்லாம் வெளியில் மேய போயிருந்ததெல்லாம் காட்டுக்குள்ளார என்ன ஆச்சு, நம்ம கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் எல்லாமே கூட்டமாக வர ஆரம்பிச்சுது. பர்டிகுலராக வனஸ்ரீ பக்கத்தில் தான் வந்து நைட்டில் வந்து அது ஸ்டே பண்ணுது. ஸோ அதனால் எல்லாமே வனஸ்ரீயை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டே இருந்தது. ஈவினிங் நம்ம மங்களா வில்லேஜ் வரைக்கும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம், ஏதாவது சைட்டிங் ஆகுதா பார்க்கலான்ட்டு போயிட்டு திரும்ப ஒரு 7:30 போல் ரூமுக்கு ரிட்டர்ன் ஆனோம். அப்போ எல்லாரும் நின்று கும்பலாக நின்று பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம சீத்தலுக்கு ஆப்போசிட் சைடில். நாமளும் அங்கே வந்து என்னன்னு சொல்லி கேட்டோம். லெப்பர்டு ஒன்று அப்போ தான் அந்த சைடு வந்தது அப்படின்னாங்க. அதனால் நாமளும் சேர்ந்து லெப்பர்டு ஏதாவது வருதான்னு பார்க்கறதுக்காக நின்றுட்டு இருந்தோம். கானா எங்க அங்கே போயிருக்கா? கீழே போயிடுச்சு. அந்த சைடு லைட் போட்டுட்டாங்கன்னு போயிடுச்சு. நான் காட்டுறேன் பாருங்க. இங்க ஒன்னதா இருக்காங்க. ஆமா இரு அது போது மங்கி தம்பி அங்கே காமி. லெப்பர்டு கோகிலாவுக்கு பேக் சைடில் வந்தது. நம்ம க்ளோஸ்அப்பில் பார்க்க முடியல, கொஞ்சம் லாங்கில் தான் பார்த்தோம். பட் ஆனால் நைட் டைமாக இருந்தாலும் டார்ச் லைட் வெளிச்சத்தில் நல்லாவே பார்க்க முடிஞ்சுது. சரி ஓகே, நம்ம கொஞ்சம் நேரம் பார்த்துருந்தோம் வெளியில் வருதான்னுட்டு. அதுக்கப்புறம் அது பார்க்க முடியல. சரி நேராக நம்ம இப்போ கேன்டீன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். இப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லெப்பர்டு இருக்குது, ஆனால் அது மறைவாக இருக்குது. சரி இப்போ நேராக கேன்டீன் போயிட்டு நைட்டு டின்னர் வந்து இன்றைக்கி நம்ம இங்கே உள்ள நம்ம கேன்டீன்லேயே சாப்பிட்டுடலாம் அப்படின்ட்டு சாப்பிட்றதுக்காக இப்போ நம்ம கேன்டீனுக்கு போயிட்டுருக்கோம். நாம் டின்னர் சாப்பிட்டுட்டு திரும்பவும் இப்போ ரூமுக்கு பேட்டரி காரில் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம். டின்னர் பார்த்தீங்கன்னா 2 சப்பாத்தி, அப்புறம் மீல்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அது தவிர சாம்பார், ரசம், மோர் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் சாப்பிடும்போது மோர் இல்லை. ஒரு பொரியல் இருக்குன்னு சொன்னாங்க, பட் எங்களுக்கு கொடுக்கல. ஸ்வீட்டும் இருக்குன்னாங்க, அதுவும் எங்களுக்கு வரல. சரி ஓகே, சாப்பாடு ஒன்றுமே இல்லாததுக்கு இது பரவாயில்ல அப்படின்ட்டு நாம் சாப்பிட்டுட்டு இப்போ திரும்ப லெப்பர்டு ஏதாவது நம்ம போகிற வழியில் ஏதாவது இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு திரும்ப இப்போ நம்ம சீத்தலுக்கு வந்து போயிட்டுருக்கோம்.
ಗಂಟೆ நம்ம சீத்தல் கெஸ்ட் ஹவுஸ்க்கு பின்னாடி குழா உடஞ்சி தண்ணி ஓடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. சரி யானை வந்து ஏதாவது உடச்சிடுச்சான்னு சொல்லிட்டு நான் டார்ச் லைட் அடிச்சு பார்த்தேன். ஏன்னா நேற்று நைட்டு தான் இங்கே இடத்துல வந்து யானை வந்து உடச்சிருக்கு. அது மாதிரி ஏதாவது வந்திருக்கான்னு பார்க்கறதுக்காக பார்த்தேன். பார்க்காம இருப்பாங்க. அந்த சைடு அடிங்க. உள்ளுக்குள்ள 60 பல்பில லெப்பர்ட் ஏதாவது சைட்டிங் ஆகுதான்னு நாம் வெளியில் நின்று பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 9:30 மணி வரைக்கும் வெளியில் நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே சொல்கிறாங்க, நீங்கள் வெளியில் நிற்கிறது சேஃப்டி கிடையாது, அதனால் உள்ளுக்குள்ளார போயிடுங்க அப்படின்ட்டு. அதனால் நம்ம உள்ளுக்குள்ளார வந்துட்டு கேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே இருந்து பார்த்துட்டு இருந்தோம் வெளியில் ஏதாவது வருதா அப்படின்ட்டு. 10:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். எதுவும் சைட்டிங் ஆகலை. சரி தூக்கம் வருதேன்னு போய் படுத்தாச்சு. அதுக்கப்புறம் 11:15க்கு கண்டினியூஸாக அலாரம் கால் கேட்டுது. சரின்னு கதவை திறந்துட்டு வெளியில் வந்து பார்த்தா ஒரு பெரிய அதிர்ச்சி நமக்கு காத்துட்டு இருந்தது. செம்ம சைட்டிங் தெரியுமா? இதை போடுதான் செம்ம சைட்டிங். இங்கே என்ன வந்திருக்கு தெரியுமா? கடைசியில் எடுக்க முடியல. அதனால இங்கேருந்து சவுண்ட் வந்துருக்கு. செம்மையாக அடிச்சிரு. என்ன சவுண்டு? உயிர் போகிற மாதிரி சவுண்டு வருதுல்ல. செம்மையாக போச்சுடி. இப்படியே போச்சு. கரெக்டான நேரத்துக்கு வந்துடும். இது கிராஸிங் போச்சு. எப்படியே கிராஸ் பண்ணி போச்சு. இது ஸ்ட்ரெயிட்டா அதான் இங்கேருந்து இப்படி வந்த லெப்பர்டு இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அந்த போஸ்ட் இருக்குல்ல, போஸ்ட்டுக்கு பக்கத்தில் அப்படி ஓடிச்சு. ரொம்ப க்ளோஸ். ரெண்டுத்துக்கு இடையில் இந்த ஒன்று தான் கேப்பு. அவங்களும் கரெக்டாக வந்து அங்கே இருந்து லைட் அடிக்கிறாங்க. இவ்வளோ க்ளோஸாக லெப்பர்டு பார்த்ததில்ல. வெரி க்ளோஸ். மொபைல் ஆன் பண்ணலை. ஒரு கையில் ஃபோனு டார்ச் லைட் அடிச்சுட்டு இதை பார்த்தோன்னு என்ன பண்ணேன், டக்குன்னு டார்ச் லைட் அது மேலே அடிச்சிட்டேன். ஆமாம் அடித்தது அந்த பக்கம் பாருங்க.
மான்லாம் மிரட்சியாக இருக்கு. நைட் ஒரு 11:15 போல் கண்டினியூஸாக அலாரம் கால் கேட்டோன்னே நான் எழுந்து என் ஒய்ஃபை எழுப்பிட்டு 2 பேரும் வெளியில் வந்து கதவை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தா ஷாக்கு. நம்ம இருக்கக்கூடிய அந்த செவுத்துக்கு பக்கத்துலேயே ஒட்டினாப்புலேயே இந்த கம்பி இருக்கு இல்லையா, அந்த கம்பியை ஒட்டினாப்புலையே லெப்பர்டு வந்து நடந்து போகுது. நான் டக்குன்னு ஒரு கையில் ஃபோன் வச்சுருந்தேன், ஒரு கையில் டார்ச் வச்சுருந்தேன். ஃபோனை ஆன் பண்ணியிருந்தேன்னா வீடியோ எடுத்துருந்துருக்கலாம். நான் டக்குன்னு டார்ச் லைட் அடித்தேன் பாருங்க, அடித்தோடனே வெளிச்சம் போட்டோன்னே ஓடிடுச்சு. அந்த டக்குன்னு ரோடை கிராஸ் பண்ணி ஓடிடுச்சு. நம்மளோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரீட் லைட் இருந்ததுனால நல்லா நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இவ்வளோ க்ளோஸில், அதாவது தொடர தூரம் தான், இவ்வளோ க்ளோஸில் நான் லெப்பர்டு லைஃப்பில் பார்த்தது இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைமு. அது மறக்கவே முடியாது. அந்த அதிர்ச்சியே வந்து எனக்கு ரொம்ப நேரம் இருந்தது. அவ்வளோ க்ளோஸாக பார்த்தேன். கரெக்டாக இந்த இடத்துல ஆக்சுவலாக நின்று தான் அங்கேருந்து வந்துதான்னு தெரியல. கரெக்டாக இங்கேருந்து இப்படியே கிராஸ் ஆகுது. இப்படியே கிராஸ் ஆகுது. இந்த இடம் தான், தூரத்தில் இல்லை, ஒட்டினாப்புலே. நான் ஆக்சுவலாக வெளியில் திறந்துட்டு கேட்டுக்கு வெளியில் போய் நிற்கலாமான்னு பார்த்தேன், சும்மா திறந்துட்டு போகலான்னு பார்த்தா இப்படி ஏதோ ஒரு உருவம் போகுதுன்னு இப்படி பார்த்தா நல்ல பிக் லெப்பர்டு. ஷோ, எனக்கு செலுத்துடுச்சு பார்த்தானே அவ்வளோ க்ளோஸில். இல்லை அது நேராக போயிடுச்சு. நேராக அங்கே தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து போய் ஹண்டிங்காக அந்த பக்கம் ஏதாவது வந்திருக்கணும். அவங்க இருக்காங்க, மயூரால் இருக்காங்க, மயூராலேருந்து அடிக்கிறாங்க. டார்ச் அடிக்காத. தெரியுது. அதான் போகுது. யானை அது ஜூம் பண்ண முடியல. யானை அது இங்கே போகுது பாரு, அது அங்கே போகுது பாரு யானை. நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. லென்ஸ் கிட்டக்கு எடுத்துகிட்டு போங்க. அது இதில் வச்சோன்னா இன்று இரவு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி எல்லாம் வருது. ஜீப்லேருந்து பேர் வரட்டிக்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் வராது. ஃபாரின் வீட்டில் லட்டு வச்சுருக்கோம். கிளைமேட் வரதில்லை, ஆனால் பிக்காக நிற்குது. நைட் ஒரு 12:30 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருந்து பார்த்தோம். திரும்பவும் போன லெப்பர்டு திரும்ப வருதா அப்படின்ட்டு நம்மளால் எதுவுமே பார்க்க முடியல அந்த இருட்டில். அதனால் போய் படுத்துட்டோம். திரும்பவும் ஒரு விடிய காலையில் ஒரு 3-3:30 போல் எழுந்து வந்து அப்பையும் பார்த்தோம். அப்பையும் வந்து இருட்டில் நம்மளால் பெருசாக சைட்டிங் எதுவும் ஆகலை. அதனால் திரும்பவும் போய் படுத்துட்டோம். ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு நிமிடமும் ஒரு த்ரில்லாக, ஒரு திகிலோட நெஞ்சு படபடக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு த்ரில் எக்ஸ்பீரியன்ஸு. அதாவது பர்டிகுலராக சொல்லணும்னா, கையில் தொடுற தூரத்தில் இவ்வளோ க்ளோஸாக அவ்வளோ பெரிய லெப்பர்டு. அது ஆக்சுவலாக நாங்கள் டைகர் அப்படின்னு நான் நினச்சோம். என் ஒய்ஃப் சொன்னாங்க அது டைகர் அப்படின்னுட்டு. அது டைகர் கிடையாது, நான் பார்த்தேன். டாட்டாக இருந்தது. அது கண்டிப்பாக வந்து லெப்பர்டு தான். ஸோ இப்படி ஒரு த்ரில் எக்ஸ்பீரியன்ஸோட இந்த வீடியோவை நான் இதோட வந்து க்ளோஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுறதுக்கு மறக்கவே மறக்காதீங்க. ஏன்னா நீங்கள் போடுற லைக் தான் வந்து எங்களை வந்து அடுத்தடுத்து மேலே வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு தூண்டுகோலாக அமையும். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சரான வீடியோ நம்ம சேனலில் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிகிட்டே வரோம். கீப் வாட்சிங்.
தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.